ஓகே கைஸ், நம்ம வந்து அவகேடோ காடமம் பிளான் பண்ணி செகண்ட் வீக்கில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான எனக்கு சேட் நியூஸு, உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டு அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அவகேடோ பிளான்ஸை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறோம். ஓகேயா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டிக் அடிச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸ் இருக்கும். ஸோ இது எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த மிருகமும் வந்து இதை கடிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ இது ஏன் இப்படி பண்ணுறோம் இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு காட்டுற மரங்களேன் ஏமா. ஸோ இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு வந்து ஏதோ வந்து சாப்பிட்ருக்கு. ஸோ ஒன்று இது, இங்கே 2 இங்கே பாருங்கள், இது சாப்பிட்ருச்சு. ஓகே 2. அப்புறம் வந்து இங்கே வந்து 3. ஸோ அந்த சைடு வந்து 4. ஸோ 4 பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ஐ திங்க் மானும் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மான் இல்லை, கரடி வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், கரடியோட எச்சம் இதாக. ஸோ அவங்க இப்படியே வந்து நம்ம இத்தனை பிளான்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இருக்கிறது தான் என்ன பண்ண முடியும். நம்ம அதுக்கு வந்து இப்போது அதை இனி வந்து எதுவும் கடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இப்போது இது பண்ணுறோம். ஓகேயா? ஓகே, ஸோ அதான் அப்டேட்டு. ஸோ என்னென்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அப்படின்னும்போது நமக்கு திடீர்னு அது பண்ணணும்னு வந்தப்போ டப்புன்னு இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது பாருங்கள், இதை நம்ம இப்படியே விட்டால் செட் ஆகாது. ஸோ இது எப்படி போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு சின்ன கேப்பு கீழே, ஓகே, சின்ன கேப் வச்சுட்டு மேலே வந்து கட்டுறோம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹேர் சர்க்குலேஷன் கிடைக்கணும். நம்ம ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் சர்க்குலேஷன் கரெக்டாக பிளான்ட்ஸுக்கு வந்து வராது. ஸோ அதுக்காக தான் இது. ஓகேயா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டை இருக்கு இல்லையா, இந்த டையில் அவ்வளோதான், டன். ஓகேயா? டைட்டாக கட்டியாச்சு. இனி இது சேஃபாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே பண்ணோம். நான் பிளான்ட்ஸுக்கு எந்த டேமேஜும் வராத அளவுக்கு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகே, இது கொஞ்சம் இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும். டன். ஃபஸ்ட்டு இது அப்படின்றனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இனி பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடலாம்.
இப்படி எடுத்துட்டு இதை வந்து இதுக்குள்ள விட்டுற வேண்டியதான். ஐயோ மாட்டிச்சே. வாங்க, இது மாட்டிச்சு. ஓ மை காட். வர வழியில் இப்படி எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு சின்ன விஷயத்தையுமே வேஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. ஓகே, டன், செட் ஆயிடுச்சா? இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற மற்ற பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே ஓகே கைஸ், அப்படின்னா இனி ஒரு அப்டேட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு இதுதான் அப்டேட். இனி நம்ம பிளான்ஸ் வந்து சேஃபாக இருக்கும். செடியில் படுது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு. அது இப்படி ஒன்று டைப் பண்ணிட்டோன்னு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதுதான் பிளானு. இப்படி போட்டு உள்ள பிளான்ஸ் வைக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இதுக்குமே நம்ம பண்ணோம். ஓகே, அதுதான் இன்றைக்கான அப்டேட். இன்றைக்கி காலையில் மயில் பார்த்தோம். மயில் கொஞ்சம் நேரம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ காணோம். ஓகே, டன்.